எக்ஸ்2 எக்ஸ்மென் யுனைடெட் படத்துல ஜீன் கிரே எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஆல்கலை லேக்ல மூழ்கி ஜீன் இறந்துட்டதா நம்பப்பட்டுச்சு. ஆனா இந்த படத்துல ஜீன் கிரே ஃபீனிக்ஸா தண்ணிக்குள்ளார இருந்து வெளியே வந்து ஸ்காட் தன்னுடைய காதலன்றதையும் மறந்து கொன்னுடுறாங்க. அதை தொடர்ந்து சார்ல்ஸ் சேவியரையும் கொன்னுடுறாங்க. மறுபக்கம் யுஎஸ் கவர்மெண்ட் மியூட்டன்ஸ் எல்லாரையும் நிரந்தரமா சாதாரண மனிதர்களா மாத்த ஒரு வேக்சினை கூட கண்டுபிடிச்சிருந்தாங்க. சில மியூட்டன்ஸ் அதை எடுத்துக்க தயாரா இருந்த போது கூட அதை தடுத்து எதிர்த்து எப்பயும் போல நம்ம மெக்னிட்டோ யுஎஸ் கவர்மெண்ட் மேல போர் தொடுக்கிறாரு. இதை எல்லாத்தையும் ஃபீனிக்ஸா முழுசா உருமாறி இருந்த ஜீனை தன்வசம் வச்சுக்கிட்டு செய்யறாரு மெக்னிட்டோ. எதிர்பாராத விதமா மெக்னிட்டோவை காப்பாத்த போய் வேக்சினை தன் உடம்புல வாங்கிக்கிட்ட மிஸ்டிக்க மெக்னிட்டோ இனி நீ எங்கெல்ல ஒருத்தி இல்லைன்னு விட்டுட்டு போக மெக்னிட்டோவை பழி வாங்குறா மிஸ்டிக். சார்ல்ஸ் ஸ்காட் இறந்த பிறகு மியூட்டன் ஸ்கூலை மூட முடிவெடுத்த எக்ஸ்மென், மியூட்டன் பவரை இழந்த மெக்னிட்டோ, உயிரிழந்த ஜீன், உயிர் தெழுந்த சார்ல்ஸ், இவங்களுடைய முழு கதையையும் இன்னைக்கு எக்ஸ்மென் தி லாஸ்ட் ஸ்டாண்ட் மூவி ரிகேப் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம். மூவி ஸ்பாட்லைட்க்கு வரவேற்கிறோம். சின்ன வயசுல ஜீனுடைய மியூட்டன் பவர்ஸை பார்த்து பயந்து அவளுடைய பெற்றோர்கள் சார்ல்ஸ் சேவியரையும் மெக்னிட்டோவையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஜீன் அவளுடைய தெருவில் இருந்த எல்லா ஆட்டோமொபைலையும் மிதக்க விட்டு தன்னுடைய பவர்ஸ் என்னன்னு அவங்களுக்கு காமிக்கிறா. அப்போ சார்ல்ஸ் அவளுடைய பவர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு அவளுக்கு சொல்லித்தரதா சொல்றாரு. அதே போல இதுவரை கண்டிடாத மியூட்டன்ஸ்லயே ஜீன் தான் லெவல் 5 மியூட்டன்ட்ன்றதை புரிஞ்சுக்கிறாரு. இது நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு வாரன்ற சின்ன பையனுக்கு மியூட்டேஷன் பவரா ரெக்கைகள் முளைத்திருக்கு. அதை தன்னுடைய அப்பா மைக்கேலுக்கு தெரியாம வெட்டி எறிய சந்தேகத்தின் அடிப்படையில மைக்கேல் பாத்ரூம் கதவை உடைச்சிட்டு வந்து தன்னுடைய பையன் ஒரு மியூட்டன்ட்ன்றத உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போறாரு. இதெல்லாம் நடந்து இன்னும் சில வருஷத்துக்கு பிறகு எக்ஸ்மென் டீமா பெரிய பெரிய ரோபோட்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டீம்ல உடம்பு முழுசா இரும்பா மாத்திக்கக்கூடிய சக்தியை கொண்டிருந்த கொலோசஸ், எந்த வெளிப்பரப்புலையும் நுழைந்து போகக்கூடிய தன்மையை கொண்டிருந்த கிட்டி பிரைட், அவளுக்கு ஷேடோ கேட்டன் இன்னொரு பேர் இருந்துச்சு. அது போக ஐஸ்மேன், ஸ்டார்ம், வோல்வரின் எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டார்ம் எப்பயும் போல டீமா தான் சண்டை போடணும்னு யங் மியூட்டன்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா பொறுமையை இழந்த வோல்வரின் கொலோசஸ் உதவியோட பறந்து போய் ரோபோட் தலையை வெட்டி பிராக்டிஸ் செஷனையே சீக்கிரமா முடிக்கிறாரு. இது ஸ்டார்மை இன்னும் கோவப்படுத்துது. இவங்களுடைய பிராக்டிஸ் செஷன்ல சைக்ளோப்ஸ் பங்கேற்கல. ஏன்னா ஜீன் ஆல்கலை லேக்ல மூழ்கி இருந்துட்டதா நினைச்சு சோகத்துல ஆளே மாறி இருந்தாரு சைக்ளோப்ஸ். பீஸ்ட் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மியூட்டன் அஃபேர்ஸ் உடைய செக்ரட்டரியா செயல்பட்டு இருந்தாரு. அவருக்கு யுஎஸ் பிரசிடென்ட்டோட ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல பங்கேற்கிறாரு. யுஎஸ் கவர்மெண்ட் மிஸ்டேக்க பிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா லீச்னு அழைக்கப்படுற ஒரு யங் மியூட்டன்ட் உடைய டிஎன்ஏல இருந்து ஒரு வேக்சின் கிரியேட் பண்ணி மியூட்டன்ட்டை சாதாரண மக்களா நிரந்தரமா மாத்துறதுக்கான திட்டம் வச்சிருந்தாங்க. அதை கூடிய சீக்கிரம் செயல்பாட்டுக்கு கொண்டு வர பட்சத்துல அந்த யங் மியூட்டன் லீச் பத்திய டாக்குமெண்ட்ஸை மிஸ்டிக் திருட முயற்சி செஞ்ச குற்றத்துக்காக மிஸ்டிக்க கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. சார்ல்ஸ் உடைய ஸ்கூல்ல யங் மியூட்டன்ஸுக்கு அவரு மொய்ரா மெக்டாகட் உடைய கேஸ் ஸ்டடி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த கேஸ் ஸ்டடி பேசும் திறனை கூட உபயோகப்படுத்த முடியாத ஒருத்தரை பத்தியது. மியூட்டன் அஃபேர்ஸ் செக்ரட்டரி ஆன ஹேங்க் சார்ல்ஸை சந்திக்க ஸ்கூலுக்கு வராரு. சார்ல்ஸுக்கு கியூரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி கூடிய சீக்கிரம் மியூட்டன்ஸுக்கு அதை செலுத்த போறதா சொல்றாரு. இதை இனி தடுக்கவும் முடியாது. ஏன்னா இவர் சார்ல்ஸ்ட நடந்த இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அதே நேரத்துல வாரன் வொர்த்திங்டன் 2 மருந்து கம்பெனி ஓனரான இவரு இந்த அறிக்கையை வெளியிடுறாரு பொதுமக்களுக்கு. வாரன் 3 உடைய அப்பா தான் இந்த மருந்து நிறுவனத்தோட உரிமையாளர். இந்த அறிக்கையை வெளியிட்ட உடனே இதை கேட்டு கொந்தளிச்ச மெக்னிட்டோ தன்னை சுத்தி இருக்க மியூட்டன்ஸை வச்சு ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி யாரும் கியூரை எடுத்துக்க கூடாது, தொடக்கத்துல விருப்பமுள்ள மியூட்டன்ஸ் வந்து போட்டுக்கோங்கன்னு சொல்வாங்க. ஆனா நாள் பட கியூரை வெப்பனா பயன்படுத்தி மியூட்டன் இனத்தையே அழிச்சிடுவாங்க. இதை எதிர்த்து நம்ம போராடணும்னு மெக்னிட்டோ சொல்ல அங்க இருந்த சில மியூட்டன்ஸ் மெக்னிட்டோவை தலைவனா ஏத்துக்க தயாராகி இருந்தாங்க. அவர் பின்னாடி வந்து நின்னாங்க. அதுல ஒருத்தி தான் கெலிஸ்டோ. அவளுக்கு சென்சிங் பவர் ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த சென்சிங் பவரை வச்சு ஒரு மியூட்டன்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லான மியூட்டன்ட்னு சொல்லிடுவா. அப்படிதான் மெக்னிட்டோவையும் அவரோட இப்போ இருக்க பைரோவையும் லெவல் 3 மியூட்டன்ட்னு குறிப்பிடுறா. ஹேங்க் தனிப்பட்ட முறையில வாரன் மருந்து கம்பெனி உடைய லேபுக்கு போறாரு. அங்கதான் லீச்சை சந்திக்கிறாரு. லீச் உடைய டிஎன்ஏல இருந்து தான் கியூரை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவரு அவங்க கிட்ட நெருங்கின உடனே ஆட்டோமேட்டிக்கா அவருடைய மியூட்டன் பவர் வேலை செய்யாம போறத அவர் கண் கூட பார்க்கிறாரு. வாரன் 2 உடைய பையன் தான் மியூட்டேஷன் உடைய வெளிப்பாடா ரக்கைகளை கொண்டிருந்த வாரன் 3. வாரன் 3 மியூட்டன்ட்டா பிறந்ததுனால அவனை நார்மலா மாத்துறதுக்காக தான் அவங்க அப்பா இந்த கியூரையை கண்டுபிடிச்சாரு. ஜீனை இழந்த வருத்தத்துல இருந்து சைக்ளோப்ஸ் அவளுடைய ஞாபகார்த்தமா மறுபடி ஆல்கலை லேக் வந்து பாக்குறான். திடீர்னு அந்த லேக்ல ஒரு சுழல் ஏற்பட்டு ஜீன் உயிரோட எழுந்து வரா. அவன் முன்னாடி வந்து நிக்கிறா. சைக்ளோப்ஸால நம்பவே முடியல. ஜீன் சைக்ளோப்ஸ் உடைய கண்ணாடியை கழட்டிட்டு அவளை பார்க்க சொல்றா.
ஆனா சைக்ளோப்ஸ் பயப்படுறான். கண்ணாடி இல்லாம அவன் யார பார்த்தாலும் அவங்க எரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட பவர்ஸையே ஜீன் கண்ட்ரோல் பண்றா. அவனை கிஸ் பண்ணி அவளையும் அறியாம அவனை கொன்னுடுறா. இந்த நிகழ்வை உணர்ந்த ப்ரொஃபசர் சார்ல்ஸ் உடனடியா ஸ்டார்ம் வால்வரினை ஆல்கலைன் லேக்குக்கு அனுப்பி போய் பார்த்துட்டு வர சொல்றாரு. அங்க போய் பார்த்தா கல்லுல இருந்து பாறை வரைக்கும் எல்லாம் மிதந்துட்டு இருக்கு. ஜீன் மயங்கி கிடக்கிறா. ஜீன் அங்கிருந்து கூட்டிட்டு வந்து ஸ்கூல் லேப்ல வச்சிருக்காங்க. அவளை பரிசோதனை செஞ்ச சார்ல்ஸ் ஒரு உண்மையை வூல்வரின்ட்ட சொல்றாரு. ஜீனுக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி இருக்கு. அதுதான் ஃபீனிக்ஸ். அவன் நம்மள காப்பாத்துறதுக்காக ஜீன் தன்னை அர்ப்பணிக்கும் போதுதான் ஃபீனிக்ஸ் மறுபடி வெளிவந்திருக்கு. ஜீன் இத்தனை நாள் அவளுடைய டெலிகனெட்டிக் எனர்ஜியை ஒரு கூட்டுக்குள்ளார அடக்கி வச்சிருந்ததாவும், இத சேவியர் அவருடைய டெலிபதி பவர் மூலியமா ஜீனையும் அவக்குள்ளார இருந்த ஃபீனிக்ஸையும் அடக்கி வச்சிருந்ததா சேவியர் சொல்றாரு. அதனாலதான் ஜீன், ஃபீனிக்ஸ் தனித்தனி பர்சனாலிட்டியா இருக்காங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு கோவப்பட்ட வூல்வரின், எதுக்கு ஜீனை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு கேட்க, அதுக்கு சார்ல்ஸ் அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையே இல்லைன்னு குறிப்பிட்டு ஜீனை மறுபடி பரிசோதனை செய்ய போறாரு. வாரன் வொர்த்திங்டன் 2 தன்னுடைய பையன் வாரன் வொர்த்திங்டன் 3 மேல அவர் கண்டுபிடிச்ச கியூரை செலுத்த தயாராகி இருக்காரு. அப்போ வரைக்கும் அப்பாக்காக ஒத்துழைப்பு தந்த வாரன் 3 சரியா வேக்சினை போட போகும்போது, நான் ஒரு மியூட்டண்டா இருக்கதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை உடைச்சிட்டு லேப்ல இருந்து பறந்து போயிடுறான். கெலிஸ்டோவோட சென்சிங் பவர் மூலியமா மிஸ்டிக் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி மெக்னிட்டோவும் அவருடைய கூட்டாளிகளும் மிஸ்டிக்கை கண்டுபிடிச்சு அவ சிறையில அடைச்சு கூட்டி போற வாகனத்துல இருந்து மீட்க போறாங்க. அவளோட சேர்த்து வேறு சில மியூட்டன்ஸையும் மீட்கிறாங்க. பல ஆள்களா மாறக்கூடிய திறமையை கொண்டிருந்த ஜேம்ஸ் மேட்ராக்ஸ் ரொம்பவும் பலசாலியான ஜாகர்னட்டையும் விடுவிக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க தாக்குன போலீஸ் அதிகாரி மெல்ல அவன்கிட்ட இருந்த கியூர் கன்னை வச்சு மெக்னிட்டோவை குறி வச்சு தாக்க போற சமயத்துல மிஸ்டிக்கு குறுக்க வந்து மெக்னிட்டோவை காப்பாத்த போய் தன் மேல கியூரை வாங்கிக்கிறா. அவளுடைய பவர்ஸை இழந்து சாதாரண பெண்ணா மாறி கீழே விழுறா. அதுக்கு மெக்னிட்டோ நன்றி கடனா இல்லாம, நீ இனி எங்கள்ல ஒருத்தி இல்ல, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாரு மெக்னிட்டோ. எப்போ யூஎஸ் கவர்மெண்ட் கியூரை வெப்பனா ஹேங்க் உடைய அனுமதி இல்லாம மியூட்டன்ஸ் மேல செலுத்த தொடங்குனாங்களோ அப்போவே செக்ரட்டரி பதவியில இருந்து பணி நீக்கம் ஆகிறாரு ஹேங்க். கண்காணிப்புல வைக்கப்பட்டிருந்த ஜீனை வூல்வரின் பார்த்துட்டு இருக்க திடீர்னு ஜீன் கண்மொழிக்கிறா. எப்பயும் இருந்ததை காட்டிலும் ஜீன் இன்னைக்கு ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வூல்வரின்ட்ட ஜீன் அவ ஸ்காட்டை கொலை செஞ்சுட்டதா சொல்றா. தன்னை காப்பாத்த சொல்லி கெஞ்சுறா. மறுபடி அவளுக்குள்ளார இருந்த ஃபீனிக்ஸ் பர்சனாலிட்டி வெளியே வர ஜீன் லோகனை அடிச்சு போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஜீன் வெளியே சிட்டிக்குள்ளார வந்த பிறகு கெலிஸ்டோ ஜீனுடைய பவர்ஸ் சென்ஸ் பண்ணி லெவல் 5 சேர்ந்த பவர்ஃபுல்லான மியூட்டன்ட் இருக்க இடத்த நான் சென்ஸ் பண்ணிட்டேன்னு மெக்னிட்டோட்ட சொல்ல, மெக்னிட்டோ உடனே அவருடைய கூட்டாளிகளோட ஜீன் இருக்கிற இடத்துக்கு புறப்படுறாரு. அதே இடத்துக்கு ஜீனை மீட்க சேவியரும் வர 2 பேரும் சேர்ந்து போய் முழுசா மாறி இருந்த ஃபீனிக்ஸை சந்திக்கிறாங்க. சார்ல்ஸ் அவளுக்கு உதவி செய்ய முயற்சி செய்யறாரு. ஆனா ஜீன் அவரை அனுமதிக்கல. அவங்க இருந்த வீட்டை முழுசா நாசம் பண்ணது மட்டும் இல்லாம சேவியரையும் ஜீன் அடிச்சிடுறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மெக்னிட்டோ ஃபீனிக்ஸ் பர்சனாலிட்டியை நிதானமாக்குற மாதிரி பேசி அவளை வச்சு நிறைய பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண அவளை தன்னோட கூட்டிட்டு போயிடுறாரு. இறந்த சார்ல்ஸுக்கு சார்ல்ஸ் உடைய ஸ்கூல்ல ஸ்டார்ம் புகழஞ்சலி செலுத்துறா. கிட்டி சார்ல்ஸ் உடைய மறைவை நினைச்சு அவளுடைய அறையில ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது ஐஸ்மேன் அவளை சந்திச்சு ஆறுதல் சொல்றான். அப்படியே வெளியே கூட்டி போய் ஃபவுண்டனை ஐஸா மாத்தி 2 பேரும் சந்தோஷமா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ரோக் கவனிச்சுட்டு ஐஸ்மேன் தன்னை விட்டு விலகுறதா நினைச்சு வருத்தப்படுறா. தன்னிட்ட இருக்க மியூட்டன் பவரை வச்சு தன்னுடைய காதலனான ஐஸ்மேனை நெருங்க கூட முடியல. அவ தொட்டாலே பிறர் அவங்களுடைய மியூட்டன் பவரை இழந்து மயங்கிடுவாங்க. ரொம்ப நேரம் அவ தொட்டா அவங்க இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே வழி கியூரை எடுத்துக்கிறது தான் முடிவு பண்ணி ஸ்கூலை விட்டு வெளியேறா ரோக். சார்ல்ஸ் இல்லாத இந்த ஸ்கூலை மூடலாமான்னு எக்ஸ்மேன் யோசிச்சுட்டு இருக்கும்போது சார்ல்ஸை தேடி அவருடைய ஸ்கூல்ல சேர்ந்துக்க வாரன் 3 வரான். அவனை பார்த்து நம்பிக்கையை கொண்டு ஸ்கூலை மூடலான்ற எண்ணத்தையே கைவிடுறாங்க எக்ஸ்மேன். சில மியூட்டன்ஸ் அவங்களாவே வந்து கியூரை எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் மெக்னிட்டோ அவருடைய ஆட்களை அனுப்பி தாக்குதல் தொடங்கிட்டு அதை தொடர்ந்து ஒரு வீடியோவையும் வெளியிடுறாரு. இது மாதிரி கியூர் போடுறத நிறுத்தலைன்னா போர் தொடுப்பேன்னு சொல்றாரு. அதை கேட்டு பிரசிடென்ட் கடுப்பாகி அவன் என்ன போர் தொடங்குறது, அவனுக்கு அதுதான் வேணும்னா அவனை எதிர்த்து நாம போர் தொடுப்போம்னு சொல்றாரு. யூஎஸ் கவர்மெண்ட் மெக்னிட்டோவை தேடிட்டு இருக்கிற அதே சமயத்துல மெக்னிட்டோவை பழி வாங்குறதுக்காக பவர்ஸை இழந்த மிஸ்டிக் அவரை பத்திய எல்லா தகவலையும் போலீஸ்க்கு கொடுத்துடுறாங்க. அவ சொன்ன தகவலை தொடர்ந்து மெக்னிட்டோ அவருடைய கூட்டாளிகளை ட்ராக் பண்ணி காட்டுக்குள்ளார அவரை தாக்க தயாரா போறாங்க. ஆனா அங்க பல ஆட்களா இருந்து யூஎஸ் போர்ஸை ஏமாத்தினது மியூட்டன்டான ஜேம்ஸ். இவங்க இங்க இல்லைன்னா எப்படியும் லீச்சை கொள்ளதான் அவனை தேடி போயிட்டு இருப்பாங்கன்னு கணிச்சாங்க யூஎஸ் போர்ஸ். கோல்டன் கேட்டை உடைச்சு ரீரூட் பண்ணி அதை ஆல்கேட்ரஸ் ஐலாண்டுக்கு போற பாலமா மாத்திடுறாரு. அந்த ஐலாண்ட்ல தான் லேப் இருக்கு. லேப் சுத்தி மிலிட்ரி ஃபோர்ஸ் பிளாஸ்டிக் கன்ஸ்ல கியூர் இன்ஜெக்டரோட ரெடியா இருக்காங்க மெக்னிட்டோவை தாக்குறதுக்காக. முதல்ல சில ஃபர்ஸ்ட் லெவல் மியூட்டன்ஸை அனுப்பி வைக்கிறாரு மெக்னிட்டோ. அவங்க எல்லாரும் கியூரால தாக்கப்படுறாங்க. பல சேதாரம் மெக்னிட்டோ சைடு ஏற்படுது. அதே நேரத்துல ஸ்டார்ம், கொலோசஸ், கிட்டி, ஐஸ்மேன், வாரன், வூல்வரின்
எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. சண்டை நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல ஷேடோ கேட்டன் அழைக்கப்படுற கிட்டி லீச்சை காப்பாத்த சுவர்ல ஊடுருவி போறா. அவளை தொடர்ந்து ஜாகர்னட்டும் பின்னாடியே போறான். எப்படியோ அவனை தாண்டி லீச்சை காப்பாத்தி ஷேடோ கேட் கூட்டி வந்துடுறா. மறுபக்கம் மெக்னிட்டோ உடைய கூட்டாளிகள் கியூரை உருவாக்கின வாரனை கொலை செய்ய முயற்சி செய்யும் போதுதான் வாரன் பையன் அவரை பறந்து வந்து காப்பாத்திடுறான். லோகன் ஒரு பக்கம் மெக்னிட்டோவை திசை திருப்ப ஹேங்க் மெக்காய் அங்கிருந்த சில கியூரை எடுத்து மெக்னிட்டோ மேல செலுத்திடுறாரு. மெக்னிட்டோ பவரை இழந்து கீழே விழ அடுத்து ஃபீனிக்ஸா இருக்க ஜீன் மேல யூஎஸ் மிலிட்டரி ஃபோர்ஸ் குறி வைக்கிறாங்க. அதுல ஜீன் கடுப்பாகி எல்லாரையும் தாறுமாறா தாக்கி நாசம் செய்யறா. அவகிட்ட யாருமே நெருங்கவும் முடியல, அவளை தடுக்கவும் முடியல. வூல்வரேனுக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கூடிய சக்தி இருந்ததுனால தைரியமா அவகிட்ட நெருங்க முடிவெடுக்கிறாரு. ஸ்டார்ம்ட்டு சொல்லி அங்க இருக்க எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டி போக சொல்லிட்டு தனியா ஃபீனிக்ஸ் எதிர்கொள்றாரு வூல்வரேன். சதையெல்லாம் வூல்வரேனுக்கு பிஞ்சு பிஞ்சு போனாலும் அப்பப்போ ஃபீனிக்ஸ்குள்ளார வந்துட்டு போன ஜீன் வூல்வரேன்ட்ட தனக்கு உதவி செய்ய சொல்லி கேட்கிறா. வேற வழியே இல்லாம வூல்வரேன் ஜீனை குத்திடுறாரு. அவளை தாங்கி பிடிச்சு அவளை காதலிக்கிறதா சொல்லி அவளை கட்டி அணைச்சு அழுகிறாரு வூல்வரேன். சார்ல்ஸ் இல்லாமையும் ஸ்கூல் ரன் ஆச்சு. ஸ்டார்ம் ஹெட் மிஸ்ட்ரஸாவும் லோகன் டீச்சராகவும் இருந்தாங்க. யூஎஸ் பிரசிடென்ட் பீஸ்ட் யுனைடெட் நேஷனுடைய அம்பாசிடரா நியமிக்கிறாரு. ரோக் கியூரை எடுத்துட்டு சாதாரண மனுஷியா ஐஸ்மேனை சந்திக்கிறா. முதல் முறையா அவனுடைய கைகளை பிடிக்கிறா. இப்போ பவர்ஸ் எல்லாத்தையும் இழந்து மெக்னிட்டோ தன்னந்தனியா உட்காந்து மெட்டல் செஸ் காயின்ஸை தன்னுடைய பவர்ஸால லேச நகர்த்திட்டு இருந்தாரு. அது ஹவுன்னு அடுத்த மூவில தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல டாக்டர் மொய்ரா மெக்டாகட் கோமா பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது சேவியருடைய குரல் கேட்குது. பேஷண்ட் கிட்ட வந்து சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லி கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதுவும் ஹவு சார்ல்ஸ்ன்றது அடுத்த மூவில தான் தெரியும்.